நேற்றைய வீடியோவிலே நாங்கள் வெளியிட்ட ஒரு விடயம்தான் வெகு விரைவிலே ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பாக முன்னாள் அமைச்சர்கள் 2 பேர் கைது செய்யப்பட போகிறார்கள் என்கின்ற விடயத்தை குறிப்பிட்டிருந்தோம். இது தொடர்பாக நாங்கள் நேற்று வெளியிட்ட வீடியோவை நீங்கள் பார்க்கின்ற போது அது குறித்தான மேலதிக தகவல்களை உங்களுக்கு தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் இன்று லஞ்ச ஊழல் திணைக்களத்தினால் முன்னாள் அமைச்சர் எஸ்.எம். சந்திரசேன இன்று காலை கைது செய்யப்பட்டார். அவர் விசாரணைக்காகத்தான் முதலில் அழைக்கப்பட்டார். விசாரணைக்கு அழைக்கப்பட்ட உடனேயே அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இப்போது இந்த வீடியோவை நாங்கள் பதிவு செய்கின்ற இந்த நேரத்தில் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் எஸ்.எம். சந்திரசேன நீதிமன்றத்துக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். இதன் பிறகு நீதிமன்றம் இவருக்கு விளக்கமறியலை வைக்கும்படி உத்தரவிடும். அப்படி இல்லை என்றால் இவர் பிணையிலே விடுதலை செய்யப்படுவார். எது எப்படியோ எஸ்.எம். சந்திரசேன கைது செய்யப்பட்டதுக்கான காரணமாக சொல்லப்படுகின்ற விடயம்தான் 2014ஆம் ஆண்டு இவர் அமைச்சராக இருந்த காலப்பகுதியிலேயே மக்களுக்கு மானியமாக வழங்கப்பட்ட சோளக விதைகளை அவருடைய அரசியல் லாபத்துக்காக அவருக்கு நெருக்கமான கூட்டாளிகளுக்கு விநியோகித்த தொடர்பாக அரசாங்கத்துக்கு 25 மில்லியன் நஷ்டம் ஏற்படுத்திய அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் தானம் முன்னாள் அமைச்சர் எஸ்.எம். சந்திரசேன கைது செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் அந்த அரசு அதிகாரிகளை மிரட்டி இவர் அதனை அவருடைய கூட்டாளிகளுக்கு விநியோகிப்பதற்காக வழங்கி இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. எது எப்படியோ எதிர்வரும் நாட்கள் என்பது பல பிரபலமான முன்னாள் அரசியல்வாதிகள் என்பவர்கள் கைது செய்யப்படலாம் என்றுதான் அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகின்ற விடயங்களாக இருக்கிறது. அதே போன்று எஸ்டிபி பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற சுஜீவ சேனசிங்கவை எதிர்வருகின்ற 16ஆம் தேதி நீதிமன்றத்திலே ஆஜராகுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. சட்டவிரோதமாக பொருத்தப்பட்ட V8 வாகனம் தொடர்பான விசாரணைகளுக்கு இவர் ஒத்துழைக்காதன் காரணமாக, அதாவது இவரிடம் வாக்குமூலம் எடுப்பதற்காக வேண்டி இவருடைய இல்லத்துக்கு சிஐடியினர் சென்றிருக்கிறாராம். அப்போது இவர் அங்கே இல்லையாம். இப்படி 6 முறை நடந்திருக்கிறதாம். எனவே இந்த விசாரணைக்கு இவர் ஒத்துழைக்கவில்லை என்று நீதிமன்றத்திடம் சொன்னதை அடுத்து நீதிமன்றம் இவரை கட்டாயம் 16ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு உத்தரவிட்டிருக்கிறதாம். சுஜீவ சேனசிங்க தரப்பிலான சட்டத்தரணி குறிப்பிடுகின்ற போது அவர் விசாரணைக்காக ஒத்துழைக்கவில்லை என்பதை விட அவர் இப்போது உடம்பு சரியில்லாமல் இருக்கிறார், அவர் வெளிநாட்டில் இருக்கிறார் என்ற தகவலை நீதிமன்றத்திடம் சொல்லி இருந்தாராம். அதன் பிறகு ஆராய்ந்த நீதிபதி சுஜீவ சேனசிங்கவை எதிர்வருகின்ற 16ஆம் தேதி அவருடைய மருத்துவ சான்று நீதிமன்றத்துக்கு ஆஜராகுமாறும் உத்தரவிட்டிருக்கிறாராம். உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களில் ஒருவர் இருந்தார். அவர் இந்த NPP அரசாங்கத்துக்கு எதிராக அதிகமான ஊடக சந்திப்புகளை நடத்தி கடுமையாக இந்த அரசாங்கத்தை விமர்சித்து தாக்கி பேசியிருந்தார். ஆனால் அவர் கடந்த ஒரு 2-3 வார காலமாக எந்த விதமான ஊடக சந்திப்புகளை நடத்துவதை காணக்கூடியதாக இல்லை. இவர் குறித்து நாங்கள் கடந்த காலங்களிலே ஒரு வீடியோவையும் வெளியிட்டிருந்தோம். அவர் வேறு யாருமல்ல, உதய கம்மன்பிலவை பொறுத்த வரைக்கும் இப்போது கடந்த 2-3 வாரங்களாக எந்த விதமான ஊடக சந்திப்புகளை நடத்துவதை காண முடியாமல் இருக்கிறது. கடைசியாக இவர் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க ஜெர்மன் சென்றிருந்தார். அந்த விஜயத்தை விமர்சித்து பேசியதன் பிறகு அவர் இதுவரைக்கும் எந்த விதமான ஊடக சந்திப்புகளை நடத்தியதாக தெரியவில்லை. காரணம், இவருக்கு எதிரான ஒரு வழக்கு என்பது வெளியில் வந்ததன் காரணமாக, அந்த பயத்தின் காரணமாக இவர் இப்போது அடங்கி இருப்பதாக சொல்லப்படுகிறது. உதய கம்மன்பிலவை பொறுத்த வரைக்கும் ஊடக சந்திப்புகளை நடத்தி அவருடைய ஊரையும் இந்த நாட்டையும் குழப்புகின்ற பேச்சுக்களை தான் அவர் கடந்த காலங்களிலே பேசி வந்திருக்கிறார். இப்போது உதய கம்மன்பில அமைதியாக இருக்கின்ற இந்த நிலையில் உதய கம்மன்பிலவை போல் இன்னும் ஒருவர் இப்போது வெளியில் வந்து பேசிக் கொண்டிருக்கிறாராம். அவர்தான் விமல் வீரவன்ச இப்போது உதய கம்மனுடைய இடத்தை நிரப்புகிறாரா என்ற அளவுக்கு இப்போது அரசாங்கத்துக்கு எதிரான விமர்சனங்களையும் மிகவும் தாக்கி பேசிக்கொண்டு வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களில் இவர் ஊடக சந்திப்புகளை நடாத்தி ஜனாதிபதி செயலத்தில் இருக்கின்ற 40 பேரை கைது செய்ய வேண்டும், விசாரிக்க வேண்டும் என்கின்ற தகவல்கள் எல்லாம் வெளியிட்ட ஒருவர் தான் இந்த விமல் வீரவன்ச. இப்போது ஜனாதிபதி பொது மன்னிப்பின் கீழ் ஒருவர் விடுதலை செய்யப்பட்ட விவகாரம் குறித்தும் அந்த விடுதலை செய்யப்பட்டவருக்கும் இப்போது இருக்கின்ற ஒரு அமைச்சருக்கும் தொடர்பு இருக்கிறது என்கின்ற தகவல்கள் எல்லாம் இப்போது அவர் வெளியிட்டிருக்கிறார். இவ்வாறு தைரியமாக அரசாங்கத்தை எதிர்த்து பேசிய விமல் வீரவன்சவும் இப்போது கொஞ்சம் அமைதியாக இருப்பதாகவும் கொஞ்சம் முணுமுணுப்பதாகவும் தெரிய வருகிறது. காரணம், இவர்
இவருடைய மனைவி சசி வீரவங்சவனுடைய இந்த பாஸ்போர்ட் வழக்கு என்பது மீண்டும் வெளியில் வந்திருந்ததன் காரணமாக இவர் இப்போது கொஞ்சம் அடக்கி வாசிப்பதாக தெரிகிறது. இவர் அடக்கி வாசிப்பது என்பது இவர் கடைசியாக பேசிய அந்த ஊடக சந்திப்பிலே விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது என்று பலரும் கூறிக்கொள்கிறார்கள். இதில் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விடயம்தான் விமல் வீரவன்ச கடந்த ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் குறிப்பிட்ட ஒரு விடயம், நான் சிறை செல்ல நேரிட்டால் நான் சிறைக்கு சென்று என்ன வகையான வேலைகளை செய்ய வேண்டும், ஏற்கனவே சிறை சென்ற நேரம் 2 புத்தகங்களை எழுதினேன், திரும்பவும் நான் சிறைக்கு செல்ல நேரிட்டால் அங்கிருந்து ஒரு புத்தகம் எழுதுவதற்கு திட்டமிட்டிருக்கிறேன் என்று நான் சிறை செல்வதற்கு முன்னே தான் சிறைக்கு செல்ல போகிறேன் என்பதை தெரிந்து கொண்ட விமல் வீரவன்ச அந்த சிறைக்கால பகுதியிலே என்ன விடயங்களை செய்யலாம் என்பதை திட்டம் தீட்டியும் வைத்திருக்கிறார் என்பதுதான் இங்கே ஒரு முக்கியமான விடயமாக பார்க்க வேண்டி இருக்கிறது. விமலனுடைய இந்த போக்கை பலரும் விமர்சித்து வருகிறார்கள். சிலர் கூறுகின்ற போது விமல் வீரவன்ச கோமாவில் இருந்திருக்கிறாரா என்று சொல்கிறார்கள். சிலர் இவர் இப்போதான் இறந்து பிறந்தார் போல் கதைக்கிறார். இன்னும் சிலர் கூறுகின்ற போது 2 விமல் வீரவன்சாக்கள் இப்போது இருக்கிறார். ஒன்று மஹிந்தனுடைய காலத்தில் இருந்த விமல் வீரவன்ச, இப்போது புதிதாக ஒரு விமல் வீரவன்ச வந்திருக்கிறார் என்ற விமர்சனங்களை எல்லாம் பலரும் எழுப்பி வருகின்றனர். இன்னும் சிலர் விமல் வீரவன்சவுக்கு ஒரு நோய் இருக்கிறது, அந்த நோய் தான் மறதி நோய், அவர் ஏற்கனவே கதைத்தது எல்லாவற்றையும் மறந்து கதைக்கக்கூடிய ஒருவர் என்றும் பேசி வருகின்றனர். ஆனால் ஊரை குழப்பி விட்டும் நாட்டையும் குழப்புகின்ற 2 பேர் தான் இந்த உதயகம்மம் விலவும் விமல் வீரவன்சம் என்றும் பலரும் கூறி வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த அடிப்படையில் தான் இவருடைய மனைவினுடைய இந்த வழக்கும் இவருடைய அந்த வழக்கும் வெளியில் வந்ததன் காரணமாகத்தான் விமல் வீரவன்சவினுடைய கடைசியாக இடம்பெற்ற அந்த ஊடக சந்திப்பிலே அவருடைய முகத்திலே அந்த சோகம் என்பது, அந்த அமைதி என்பது பிரதிபலித்திருப்பதாக பலரும் சுட்டிக்காட்டி வருகின்றனர். எனவே இதுதான் இன்றைய அரசியலுக்கு பின்னால் நடந்த விடயங்களாக இருக்கிறது. மீண்டும் நாளை சந்திப்போம்.